வணக்கம் தமிழ் தாய் உறவுகள். உலகமெங்கிலும் பரவி வாழ்கின்ற தமிழ் தாய் உறவுகளுக்கு சாதனை காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு மருத்துவ சேவை கேம்ப்ஸ், அதாவது வழி வழியாக சென்று மக்களுக்கு சேவை செய்வது. ஜிமாலஜி, அதாவது நமது நிலத்திலிருந்து இருக்கக்கூடிய தங்கமோ வைரமோ எந்த கற்களாக இருந்தாலும் அந்த கற்கள் இருக்கக்கூடிய கம்பெனிகள், பூமியில் தோண்டி எடுக்கக்கூடிய கம்பெனிகள் எந்த நிறுவனமாக இருந்தாலும் மக்களுக்கு வேலைவாய்ப்பு தருவது மட்டுமல்ல, அவர்களுக்கு தண்ணீர் வசதி, உணவு வசதி, நல்ல சுகாதார வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் அந்த பகுதியில் என்ற ஒரு நிபந்தனைகள் மூலமாகத்தான் இந்த வணிகங்கள் இங்கே நம்ம நாட்டில் செய்வார்கள். அப்படிப்பட்ட வணிகங்கள் செய்கின்ற பொழுது நடமாடும் மருத்துவ சேவை மையங்கள் மிருகங்களுக்கும் சரி, இயற்கைகளுக்கும் சரி, மரங்களுக்கும் சரி, இவையெல்லாம் வளர்த்தவர்களுக்கும் மிருகங்களுக்கும், அதாவது நம்முடைய ஹெல்த் கேர், நம்முடைய மருத்துவ பரிசோதனை மையங்கள், நடமாடும் மருத்துவ இந்த ஜிமாலஜி என்ற கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போது நாம் பார்க்குறது டெல்லி பட்டணத்தில் GK1 எம்ப்ளாக் மார்க்கெட்டில் 5 நாட்களாக நடக்கும். இது 2வது நாள். இதுதான் மொபைல் கேம்ப்பு. IGI 1975 இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டு இப்போது முழுமையாக இந்தியா முழுவதும் மொபைல் மெடிக்கல் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிறது. பயனாளிகள், நம்முடைய மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி குவாலிட்டி மெடிக்கல் சென்டர் வந்து கொண்டிருக்கிறது. ஸ்பெஷலாக ஹெல்த் கேர் கேம்ப், இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸுங்க, அதாவது 3 டாக்டர்ஸுங்க பரிசோதனை செய்கின்றவர்கள், அமௌண்ட்டு ஒரு 5 பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நாம் நம்முடைய வளர்ச்சியில், நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பல நிறுவனங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த நிறுவனத்தின் முக்கிய மூலக்கூறு என்னன்னா, அந்த மாநிலத்தின் மக்களுக்கு முதல் வேலை வாய்ப்புகளும், மருத்துவ வசதிகளும், தண்ணீர் வசதி, உணவு வசதியும் செய்து கொடுக்க வேண்டும். அப்படி இடம் இருந்தால் மற்ற மாநில மக்களுக்கு இடம் கொடுக்கலாம், அதை வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். முதலாவது தமிழ்நாட்டில் ஆரம்பித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் முதல்ல, எந்த மாநிலத்தில் ஆரம்பிக்கும் அந்த மாநிலத்து மக்களுக்கு தான் முதல் வேலை வாய்ப்பு முறை கொடுக்க வேண்டும். அப்படி என்பது தான் முறை. இப்பொழுது அது நடக்கிறதா நடக்கவில்லை நமக்கு அது தெரியாது. ஆனால் நிச்சயமாக நடக்கணும். ஓட்டு உரிமை அவரவர் மாநிலத்திலே போட வேண்டும். மற்றும் வேலை வாய்ப்புகள் வந்து சம்பாதித்து கொண்டு போகலாம் என்ற ஒரு நிபந்தனை மூலமாக தான் இந்த மற்ற நாட்டு வணிகங்களை செய்கிறது. நிச்சயமாக நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள் என்று நம்முடைய நம்பிக்கை தான். எவ்வளவான தெரியாது. ஆனால் இந்த ஹெல்த் கேர் கேம்ப்ஸ், அதாவது நடமாடும் மருத்துவ பரிசோதனை மையங்கள் நீங்கள் இந்த காணொலி மூலமாக ஒரு மைண்ட் செட்டிங், அதாவது எந்த ஒரு கம்பெனி இந்த நாட்டில் நடத்தினாலும் எந்த ஒரு தனியார் நிறுவனம், அரசு நிறுவனமாக இருந்தாலும் முதலாவது மக்களுக்கு அடிப்படை தேவையான மருத்துவ வசதிகளும் இந்த மாதிரி சமூகங்களில் இது என்ன சொல்றது, நகர மருத்துவம் சொல்லுவாங்க. அது ஒரு சேவையாக, ஒரு கேரியர், ஒரு ஜிமாலஜி தான் இந்த கம்பெனி மருத்துவ சேவை. இதன் மூலமாக மக்களுக்கு சில
ஸ்டேட்லேருந்து வந்து வேலை பணிபுரிகிறவங்க தான் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இதுலேயும் சிக்கல் வந்து அதனால் நாம் எல்லா கம்பெனிக்காரையும் ஒரு நிபந்தனை என்னன்னா, நீங்கள் எந்த மாநிலத்தில் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த மாநிலத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் இடம் இருந்தால் அடுத்த மாநில மக்களுக்கு வேலை கொடுங்க. இதுதான் வந்து உண்மையான ஒரு ரெகுலரிட்டி பின்பற்றக்கூடிய விதிமுறைகள். யாரும் செய்வதில்லை. தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. அதில் அத்தனையும் வட இந்தியா அதிகமாக இருக்கிறாங்க. காரணம் மெஜாரிட்டி அதிகம் பண்ணுறவங்க. ஸோ அதனால் பைத்தியாதான் இந்த மாதிரி பைத்தியம் அந்த வட இந்தியா உள்ள வந்து நுழைஞ்சிருக்கு. ஸோ அதனால் மக்களை நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. வாழ்க்கையில் நம்ம நாட்டில் எந்த ஒரு கம்பெனி வந்தாலும் சரி, ஃபேக்ட்ரி ஒர்க் இருந்தாலும் சரி, முதல் எந்த மாநிலத்தில் இருக்கிறதோ அந்த மாநிலத்தில் முதல் உண்மை வேலைவாய்ப்பு, மருத்துவ வசதி, உணவு வசதி, எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் தண்ணீர் வசதி இதெல்லாம் கொடுக்க வேண்டியது அந்த நிறுவனத்தினுடைய கடமையின் நிபந்தனைகள். இது நம்முடைய அரசாங்கத்தில் போடப்பட்டது. ரொம்ப வருடமாக, அதாவது 300 வருடங்களாக இந்த நிபந்தனைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நம்மளை ராஜராஜ சோழன் காலத்திலே இந்த நிபந்தனைகள் போட்டு ஒரு வணிக முறை எப்படி மக்களுக்கு அணுகுமுறை செய்ய வேண்டும் என்பதை ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த தமிழ் மக்களின் அரசியல் ஒழுக்கம் விருப்பம் தரும். ஸோ இதுதான் வந்து தமிழுடைய மாண்பு, உயிர்மை, நேயம் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அந்த வகையில் இந்த முகாம் நடந்து கொண்டிருக்குது. 5 நாளைக்கு இந்த GK1 பட்டணத்தில் நடக்குது. இதே போல் டெல்லி, சூரத், மும்பை என்ற பல மாநிலங்களில் இந்த கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே போல் மற்ற கம்பெனிஸும் இருக்குது. அதாவது சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் நடத்துகிறாங்க, மற்ற டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் நடத்துகிறாங்க, வேதியியல் முறையில் தயாரிக்கக்கூடிய தோல் துறை முறை இருக்கிறது. அவங்களும் இந்த மாதிரி இதெல்லாம் சேவை செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா செய்கிறாங்க. அப்படிப்பட்ட நீங்கள் வலைவழியில் மீடியாக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பெல்லாம் உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதையும் பாருங்கள். நன்றி மக்களே. நீங்கள் பார்த்த இந்த காணொளி மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, உயிர்மை நேயத்தை கடைபிடிங்க. நமது நாடு நமது சொத்து. அந்த நாட்டு மாநிலத்துக்கு முதல் உரிமையை கொடுங்க. வெளியிலிருந்து வருகிற மாநிலத்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம், ஆனால் ஓட்டு உரிமை அவர்கள் மாநிலத்திலே தான் இருக்கணும் என்று இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசியவாதிகள். ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே. நீங்கள் இந்த காணொளி மூலமாக தெரிந்து கொண்டது என்னவென்றால், ஒரு மைன்ஸ் கம்பெனி, அதாவது எந்த ஒரு கம்பெனி இந்த நாட்டில் நடத்தினாலும் வெளியிலேருந்து வந்த கம்பெனியாக இருக்கட்டும், அது இந்தியாவிலே இருக்கிற எந்த ஒரு தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும், அது அரசு நிறுவனமாக இருந்தாலும், முதலாவது மக்களுக்கு அடிப்படை தேவையானது மருத்துவ வசதிகளும் இந்த மாதிரி சமூக சேவைக்குரிய ஒரு என்ன சொல்கிறது, நகரும் மருத்துவம் என்று சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சேவையாக, ஒரு கேரியர், ஒரு ஹெல்த் செக்கப். நம்ம வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக எங்கே செக் பண்ணுவோம், நம்ம ஊர்லேயே வந்து தேடி வந்து நமக்காக இந்த மாதிரி சேவை செய்கின்ற டாக்டர்ஸுங்க, ரத்த பரிசோதனை செய்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இங்கே இருக்குது. இந்த மாதிரி இந்த ஜிமோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த கம்பெனியை நடத்தியிருக்கிறாங்க, இந்த மருத்துவ சேவை நிறுவனம். இதன் மூலமாக மக்களுக்கு சில அறிவுரைகள், நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வீடுகளில் இருக்கிற பொருட்களை சர்வீஸ் பண்ணுறோம், என்னென்னமோ சர்வீஸ் பண்ணுறோம், இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறோம், வீட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்கு நாம் செலவு ஸ்பெண்ட் பண்ணுறோம் மணியை. ஆனால் நம்முடைய சரீரத்தினுடைய ரீதியான ஒரு எப்படி நம்ம சரீரத்துக்கு நம்ம மரியாதை தரோங்கிறத இவங்க மூலிமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட சேவை மையங்கள் ஒவ்வொரு தனியார் கம்பெனிகள், ஒவ்வொரு பிராண்ட் கம்பெனிகள்லாம் இங்கே வந்து செய்யும்போது மக்களுக்கு இடையூறாக இருக்காமலும் அவங்களுக்கு சேவையாகவும் மட்டுமல்ல, அவங்களுடைய தேவைகளும் கூட பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை மூலமாக தான் பல கம்பெனிகள் இந்த நாட்டில் வந்து வணிகம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட கம்பெனிகள்னால் அன்றைய ஈஸ்ட் ஆஃப் கம்பெனி இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தப்போ கூட நிறைய துறைமுகங்களில் கப்பலில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும்,
துறைமுகத்தில் வேலை செய்கிறவங்க, இது மாதிரி ஒரு சமூக சேவை, மருத்துவ சேவையாகவும் மக்களுக்கு முக்கியமானது இது ஒன்று. அதற்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா உணவு வகைகள், அதாவது சாப்பாட்டு வகைகள் கொடுக்கறதும், ஏழை மக்களுக்கு அந்த ஏரியா எந்த ஊரில் அந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்குதோ அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை தருவதும், இதுதான் முதல் நிபந்தனையாக போடப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த ஸ்டேட்டில் நாம் வேலை செய்கிற மக்கள் கம்மி தான். அடுத்த ஸ்டேட்லேருந்து வந்து வேலை பணிபுரிகிறவங்க தான் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இதுலேயும் கொஞ்சம் சிக்கல் வந்துருக்குது. ஸோ அதனால் நாம் எல்லா கம்பெனிக்காரங்க ஒரு நிபந்தனை என்னன்னா, நீங்கள் எந்த மாநிலத்தில் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த மாநிலத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் இடம் இருந்தாலும் அடுத்த மாநில மக்களுக்கு வேலை கொடுங்க. இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு ரெகுலரிட்டி பின்பற்றக்கூடிய விதிமுறைகள். இது யாரும் செய்வது இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. அதில் அத்தனையுமே வட இந்தியன் தான் அதிகமே இருக்கிறாங்க. காரணம் மெஜாரிட்டி அதிகம் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதனால் பைத்தியக்காரதானம் பண்ணிட்டு இருக்காதுங்க. இதுதான் இந்த மாதிரி பைத்தியம் அந்த வட இந்தியன் உள்ளே வந்து முழங்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் மக்களை நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. வாழ்க்கையில் நாம் நம்ம நாட்டில் எந்த ஒரு கம்பெனி வந்தாலும் சரி, ஃபேக்ட்ரிஸ் ஒர்க் இருந்தாலும் சரி, முதல் எந்த மாநிலத்தில் திறக்கிறாங்களோ அந்த மாநிலத்தில் முதல் உரிமை வேலைவாய்ப்பு, மருத்துவ வசதி, உணவு வசதி, எந்த வித சைடு எஃபெக்ட் இல்லாமல் தண்ணீர் வசதி, இதெல்லாம் கொடுக்க வேண்டியது அந்த நிறுவனத்தினுடைய கடமையின் நிபந்தனைகள். இது நம்முடைய அரசாங்கத்தில் போடப்பட்டது. ரொம்ப வருடமாக, அதாவது 300 வருடங்களாக இந்த நிபந்தனைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நமது ராஜராஜ சோழன் காலத்திலே இந்த நிபந்தனைகள் போட்டு ஒரு வணிக முறை எப்படி மக்களுக்கு அணுகுமுறை செய்ய வேண்டும் என்பதை ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த தமிழ் மக்களின் அரசியல் ஒழுக்கம், விருப்பம் தரும். ஸோ இதுதான் வந்து தமிழுடைய மாண்பு, உயிர்மை, நேயம் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அந்த வகையில் இந்த முகாம் நடந்து கொண்டிருக்குது. 5 நாளைக்கு இந்த GK1 பட்டணத்தில் நடக்குது. இதே போல் டெல்லி, சூரத், மும்பை என்று பல மாநிலங்களில் இந்த கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே போல் மற்ற கம்பெனிஸும் இருக்குது. அதாவது சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் நடத்துகிறாங்க, மற்ற டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் நடத்துகிறாங்க, வேதியியல் முறையில் தயாரிக்கக்கூடிய தோல் துறை முறை இருக்கிறது. அவங்களும் இந்த மாதிரி இதெல்லாம் சேவை செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா செய்கிறாங்க. அப்படிப்பட்ட நீங்கள் வலைவழியில் மீடியாக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லாம் உங்களுக்கு இன்னும் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அதையும் பாருங்கள். நன்றி மக்களே. நீங்கள் பார்த்த இந்த காணொளி மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, உயிர்மை நேயத்தை கடைபிடிங்க. நமது நாடு நமது சொத்து. அந்த நாட்டு மாநிலத்துக்கு முதல் உரிமையை கொடுங்க. வெளியிலிருந்து வருகிற மாநிலத்த மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம், ஆனால் ஓட்டு உரிமை அவர்கள் மாநிலத்திலே தான் இருக்கணும் என்று இப்பொழுது போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசியவாதிகள். ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.